ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ டாபிக் இருக்குது, அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போது வந்துச்சுன்னா 5th செப்டம்பர் 2024 அன்றைக்கி வந்துடுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போது ஸ்டார்ட் ஆச்சுன்னா 5th செப்டம்பர் 2024 அன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளை எப்போ லாஸ்ட் டேட்டுங்கன்னா 14 அக்டோபர் 2024ங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட் எப்போனா 15 அக்டோபர் 2024ங்க. அப்ளிகேஷன் ஏதோ ஒன்று கரெக்ஷன் இருந்துச்சுன்னா 5th நவம்பர் டு 7th நவம்பர் 2024 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாங்க. இதுக்கான எக்ஸாம் எப்போ நடக்குன்னா ஜனவரி எண்டிங்குமே பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக் ஒரு செகண்ட் வீக்கில் முடிச்சுடுவாங்க. எப்படின்னா குடியரசு தின விழாக்கு தான் அது முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிப்ரவரி ஒரு 2 வீக் காட்ட நடக்குங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இது யார் கண்டக்ட் பண்ணாங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இது எல்லாத்துக்குமே தெரியுங்க. இதில் என்னென்ன போஸ்டிங் மொத்தம் ஓவராலாக எவ்வளோ வேக்கன்சினா 39,481 வேக்கன்சிங்க. இது நேஷ்னல் லெவலில். இதுக்கு எலிஜிபிலிட்டி நீங்கள் 10th பாஸ் ஆகியிருந்தால் போதும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணினா பிஎஸ்டி நடக்கும். அதுக்கப்புறம் பிஇடி, அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்க. அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம்னா 10th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது இதுக்கு. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ இருந்துச்சுன்னா இதுக்கு எழுதலான்னா 18 இயர் டு 23 ஏஜுக்குள்ளே இருந்தீங்கன்னா எழுதலாம். உங்கள் கேஸ்ட்டு படி கூட உங்களுக்கு கிடைக்க டைம், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோனா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபீமேல் எல்லாத்துக்குமே நோ ஃபீஸுங்க. அதே ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இருந்துச்சுன்னா நீங்கள் 100 ரூபா எக்ஸாமுக்காக ஃபீஸ் பே பண்ண வேணும். செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு நடக்கும். அதில் பாஸ் ஆன எலிஜிபிள் ஆனவங்களை கட் ஆஃப்குள்ளே வந்தவங்க. அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு போவீங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபென்சியல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு முடித்தோடனே நீங்கள் ஓவராலாக பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போயிடலாங்க. அடுத்தது என்னென்னா உங்களுக்கு எந்தெந்த போஸ்டிங்கில் எவ்வளோ வேக்கன்சி, கேஸ்ட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி, மேலுக்கு எவ்வளோ வேக்கன்சி, ஃபீமேலுக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நல்லா ஒருக்கா பார்த்துக்குங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓவராலாக எல்லாத்தையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. இது வேணுன்னா நான் இந்த பிடிஎஃப் அப்படியே நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணுறேங்க. அடுத்தது எந்தெந்த ஜென்ரல் ரீசனிங்கில் எவ்வளோனா 20 கொஷின் இருக்குது. ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு, மொத்தம் ஓவராலாக உங்களுக்கு 40 மார்க்கு. அதுக்கு அடுத்தது ஜிகேயில் 20 கொஷின் இருக்குது. ஒரு கொஷினுக்கு 2 மார்க்குனா 40 மார்க்குங்களா. அடுத்தது மேக்ஸில் ஒரு 20 கொஷின் இருக்குது. ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு, டோட்டலாக 40 மார்க்கு. இங்கிலீஷ், ஹிந்தி, இது இங்கிலீஷ் தான் நம்ம எல்லோரும் சூஸ் பண்ணுவோம். 20 கொஷின், ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு, 40 மார்க்கு. நீங்கள் மேக்ஸு, ரீசனிங்கு, ஜிகே நீங்கள் தமிழ் எழுதுனா கூட எழுதிக்கலாம், ரீஜியன் லாங்குவேஜில் எழுதிக்கலாம். ஆனால் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி நீங்கள் இதில் ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். நமக்கு இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஓவராலாக எவ்வளோ டைம்னா 1 மணி நேரம், அதாவது 60 மினிட்ஸ் மட்டும்தான். அதனால தான் நீங்கள் மேக்ஸு ரீசனிங் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்லா நிறைய மேக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பழகிட்டிங்கன்னா டக்குன்னு ப்ராச்சப் செகண்டில் போட்டுடலாம். அதனால தான் உங்களை ஃபஸ்ட்டு டேபிள்ஸ் 1 to 20 டேபிள்ஸ் வரை டக்குன்னு தெரிய சொல்கிறது. அது இல்லாமல் ஸ்கொயர் 1 to 30 ஸ்கொயர் வரைக்கும், க்யூப் 1 to 20 வரைக்கும் அட்லீஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா சம் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேதிக் மேக்ஸு கொஞ்சம் பாருங்கள். நானே கூட முடிஞ்சால் வேதிக் மேக்ஸு ஷார்ட்ஸில் கூட போடுறேன், நீங்கள் அப்பப்போ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது இங்கிலீஷில் என்னென்ன போர்ஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷில் கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் கூட இங்கிலீஷ் ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம். இந்த மேக்ஸு, ஜிகேயில் அவார்ட்ஸு, இது மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, ஜாக்ரஃபி, எக்கனாமிக்ஸு, இந்தியன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அப்புறம் பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாமே நானே வீடியோ முடிஞ்ச அளவுக்கு போட்டுறேங்க, கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸில் என்னென்ன பார்க்கணும், நம்பர் சிஸ்டம், பர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷனல், இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டிஸ்கவுண்ட்டு, மென்சுரேஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போதும். மேக்ஸ் டாபிக் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு இதை பார்த்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஷின் எல்லாமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நீட்டாக கொடுக்க போகிறேன். நீங்கள் எஸ்எஸ்சி எந்த அளவுக்கு எனக்கு ஜிடி எக்ஸாம் நீட்டாக கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் உங்களுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணித்தரேன். அடுத்தது வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரீசனிங்கில் சில டாப்பிக்கெல்லாம் இருக்குது. நான் மேக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு என்னால் மேக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எல்லா சம்மும் அப்ரோச் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணி விட்டுட்டு அடுத்து ரீசனிங் டாப்பிக்குள்ளே நான் போகிறேன். ரீசனிங்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டாபிக் எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துறேன். அதே போல் ஜிகேவும் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸு ஜிகே அப்கமிங்கில் 2மே நான் நீட்டாக உங்களுக்கு கொண்டு போய் முடிச்சு கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க.
அவ்வளோதாங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தாச்சு. உனி வந்து கிளாஸு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த 19-20 உங்களுக்கு கிளாஸ் வந்து வீடியோ அப்லோட் ஆகிரு சேனலில். நீங்கள் மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க. டெஸ்ட்டும் மறக்காமல் டெய்லி அன்றைக்கி ஒரு டாபிக் போடனா அந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக ஒரு 10 சம்மாட்டம் உங்களுக்கு நான் டெலகிராம் சேனலில் அங்கே அப்லோடு பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எனக்கு கண்டிப்பாக எனக்காக வச்சு ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுலேயே எடுத்திங்கன்னா குரூப் அட்மின் நம்பருக்கு எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் டேரெக்டாக. நீங்கள் மெசேஜ் அது மாதிரி டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீடு வந்துட்டு நீங்கள் செம்ம டக்குன்னு சால்வ் பண்ணலாம். அதனால தான் உங்களுக்கு மேக்ஸை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறது. கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஜிகே ஸ்பாட்ஸு ஜிகே டாப்பிக்கு நானே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி கொடுத்துறேன். எல்லா டாப்பிக்குமே எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. எக்ஸாம் நீட்டாக பண்ணலாம். நம்மளோட லைஃப் ஜேர்னியில் வரதுக்கு ஆல் தி பெஸ்ட்டுங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இதே போல் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கடைசி வரைக்கும் கொடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுறதை வச்சு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்குது. கமெண்ட் முக்கியம் பிகிலே.